ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா DaVinci Resolve அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸில் எப்படி நம்ம தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் ஒரு தமிழ் ஃபாண்ட்ஸ் DaVinci Resolve சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த DaVinci Resolve அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு தமிழ் ஃபாண்ட் நம்ம தமிழில் எப்படி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டை DaVinciயில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் DaVinci Resolve அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். ஜஸ்ட் நான் எடிட்டிங் பேனல் போய்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு சாம்பிள்ஸ்க்கு ஒரு ஃபுட்டேஜ் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி எடிட் பண்ண ஒரு ஃபைலோட ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஃபுட்டேஜில் ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் எந்த ஃபுட்டேஜில் ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேனோ அதை உங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்ஸை இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தமிழ் ஃபாண்ட் வேணும். அந்த ஃபாண்டை எப்படி கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஒன்றும் இல்லை, கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல தமிழ் மாற்றிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் வேணும்னா ஜஸ்ட் டிஜிட்டல் டைப் பண்ணேன்னா கீழே தந்துடும். ஸோ இந்த ஒன்றுன்னு பாருங்கள், இதை சூஸ் பண்ணால் அது வந்துடும். அடுத்து உங்களுக்கு சாம்பிள்ஸ்காண்டி சொல்லித்தரேன். மார்க்கெட்டிங் இந்த ஒன்றுன்னு கிளிக் பண்ணால் அது வந்துடும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ஃபாண்டை தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் அகெயின் நான் DaVinci Resolve சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்ட்டு இப்போ இதில் ஃபாண்ட் ஆட் பண்ணுச்சுன்னா இந்த லெஃப்ட் சைட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இங்கே போய்ட்டு ஏகப்பட்ட டெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுன்ற வரலைன்னா இந்த மீடியா போல் எஃபெக்ட் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்துடும், ஓகேங்களா. இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் டெக்ஸ்ட்டு, இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே எங்கே வேணுமோ அங்கே நான் கொண்டு வந்துடுறேன். ஜஸ்ட் இதை நான் பெருசு பண்ணிடுறேன், ஜூம் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதுங்களா, டெக்ஸ்ட் இருக்க போர்ஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்க போர்ஷனை நான் நல்லா இழுத்து விட்றேன். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேசிக் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இங்கே நமக்கு தேவையான டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நான் இதில் போய்ட்டு நமக்கு இப்போ தேவையான டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஃபாண்ட்ஸ் கலர் ஒயிட்டில் இருக்கனால எனக்கு காமிக்க மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ பிளாக்கில் மாற்றிக்கிறேன், அப்போ தான் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் வந்துருச்சா. இப்போ இதே டெக்ஸ்ட்டை நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே சைஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சைஸ் பெருசாகிடும். இந்த சைஸ் எனக்கு போதும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்ஸை மாற்றணும்னு வச்சுன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் மவுஸை செலக்ட் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி மவுஸை ஸ்க்ரால் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக DaVinci Resolve உங்களுக்கு எந்த மாதிரியான காமிச்சிடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஓப்பன் சான்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஃபேமிலி கொடுத்தேன்னு உங்களுக்கு ஆட் ஆகிடும். அடுத்து ஃபாண்டோட ஃபேஸை மாற்றணுச்சுன்னா ரெகுலர் போல்டு இந்த மாதிரி மாற்றணுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை கலரை மாற்றணுச்சுன்னா அந்த கலர்ஸில் போய்ட்டு இப்போ எனக்கு ரெட் கலர் வேணும்னுச்சுன்னா ஜஸ்ட் ரெட்டு அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கலர் டெக்ஸ்ட்டுகளோட கலர் எனக்கு ரெட் கலரில் வந்துடும். அகெயின் இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது லைன் ஸ்பேஸ் ஒரு லைனுக்கு இடையில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஓகேங்களா. அகெயின் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே அந்த ஃபாண்ட் சைஸ் வரும், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும், எப்படி ஃபாண்ட் கேப்ஸில், அதாவது இது இங்கிலீஷ்னால கேப்ஸ் காமிக்குது, தமிழில் இதை இது பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஸ்டோக் யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஸ்டோக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் வேணும்னா கூட இந்த ஃபாண்டில் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபாண்ட்ஸை நம்ம ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். அதில் அப்படியே வீடியோ கீழே அது சார் பேக்ரவுண்டில் வீடியோஸ் ரன் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த DaVinci Resolve அப்படின்ற சாஃப்ட்வேர்லேருந்து தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.